ஓ மை காட், 1 ட்ரில்லியன். ஒன்றுக்கு பின்னுக்கால 12 சைஃபர். இதைத்தான் நான் சொல்றேன். 1 ட்ரில்லியன், 1.1 அமெரிக்கா டாலரை சார்ந்த ட்ரில்லியன், உலக ட்ரில்லியன் பதி. உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எலான் மாஸ்க். உலகத்துல வரலாற்றுல சாதனை படைத்திருக்கிறாரு. சொத்து மதிப்புல 1.1 ட்ரில்லியன் சொத்துக்களை கொண்ட எலான் மாஸ்க் வரலாற்றிலே உலகத்திலே முதலாவது பணக்காரர், ட்ரில்லியன் ஆவின பணக்காரர் என்று சொல்லி வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கிறாரு எலான் மாஸ்க். இவர்கிட்ட ஷேர் மார்க்கெட்ல அவருடைய ஷேர்ஸ் எல்லாம் என்ன நடக்குது, கூடிக்கொண்டு போகுது. என்னது அது? அவருடைய XAI. அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா டெஸ்லா, ஸ்டார்லிங்க், அடுத்தது ஸ்பேஸ். இந்த 4 நிறுவனத்திட ஷேர்ஸ்ன்றது கொடிக்கட்டி பறந்ததன் காரணமாக உலகத்துல முதலாவது ட்ரில்லியன் பத்தியாக மாறினார் எலான் மாஸ்க் என்றவர். இதுக்கு பின்னுக்கால பல கதைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்க கண்ணில் பார்க்குற காசு என்றது ஒரு ஆர்டிபிஷியல் காசாக இருக்குது. இந்த ஆர்டிபிஷியல் காசு தான் ஆர்டிபிஷியல் ரிவர்ஸ் பேங்க், அந்த பேங்க் இந்த பேங்க் சேவாங்கட்டெல்லாம் பணக்காரர்களாக மாறி இருக்கிறாங்கன்ற ஒரு மறைமுகமான கருத்தொன்றும் இருக்குது. அடுத்த விஷயம், கல்ஃப் போர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காங்க நடந்தது இந்த யுத்தம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்ற, இந்த ஈரானோட சமாதான பேச்சுவார்த்தை பங்கு அப்படி என்ன பெட்ரோல் விலை மருவா விலை குறையும். அதுக்கு பிறகு ஈரான் சொல்ற இல்ல நாங்க சமாதானத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு மருவா கூடும். இதுள்ளுக்கு அடிச்ச கேம் தான் 1 ட்ரில்லியன் பத்தி பல பணக்காரர்களை உருவாக்கிச்சு, இல்லாமாக்கிச்சு. அதுல எலான் மாஸ்க் முதலாவது இடத்தை பிடிச்சிட்டாரு வரலாற்றிலே.